தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதியில் 32 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியோ டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 63,000 சதுர அடி பரப்பளவில் 4 தளங்களுடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இது பார்க்கிங், ஜிம், ஃபுட் கோர்ட், கலையரங்கம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக விழுப்புரம், தஞ்சை, சேலம், கோவை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் டைட்டில் பார்க் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் ஏன் இடம்பெறவில்லை என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. பொங்கலையொட்டி வழக்கமாக வழங்கப்படும் சிறப்பு தொகுப்பு பொருட்களின் அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் இந்த தொகுப்பில் வழக்கமாக இடம்பெறும் 1000 ரூபாய் ரொக்கம் இடம்பெறவில்லை. இதனால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். இந்த நிலையில் மிகப்பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்ததால் சொந்த நிதியில் இருந்து 2028 கோடி ரூபாய் செலவு செய்ய நேரிட்டதாகவும், இதனால் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் 1000 ரூபாய் கொடுக்க நிதி போதவில்லை என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நிர்வாகங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதலை அடுத்து அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் பாதுகாப்பை தமிழக அரசு மேம்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் வெளிநபர்களுக்கு அனுமதி இல்லை என்றும், ஆதலால் அங்கு யாரேனும் இருந்தால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நிர்வாகங்கள் போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு பகுத்தறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற விஞ்ஞான தேடல் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை பகுத்தறிவுடன் வளர்ப்பது மிகவும் சவாலான விஷயம் என குறிப்பிட்டார். எனவே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு பகுத்தறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பாமகவில் மாநில இளைஞர் சங்க தலைவரை நியமிப்பதில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் பொதுவெளியில் உரசல் ஏற்பட்ட நிலையில் இருவருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனையொட்டி தைலாபுரத்தில் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே காரசாரமாக விவாதம் நடைபெற்றதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தன்னை தலைவராக நியமித்த பிறகும் கட்சி முடிவுகளை நீங்க ஏன் தலையிடுறீங்க என ராமதாஸிடம் அன்புமணி கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ், நீ எடுத்த கூட்டணி முடிவு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. 2026 தேர்தலில் பாமக சிறப்பான வெற்றி பெறணும், இல்லைன்னா கட்சியை நானே பார்த்துக்கிறேன் என ராமதாஸ் திட்டவட்டமாகவும் ஆவேசத்துடன் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. புதுமை பெண் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவுபடுத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்பை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வெகுவாக பாராட்டியுள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் உயர்கல்வி படிக்கும் 75,028 மாணவிகள் பயன்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த முடிவு பல பலன்களை தரும் என்றும் ப. சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் புகழ்பெற்று விளங்கிய உதயம் தியேட்டர் திரையரங்கம் நிரந்தரமாக மூடப்பட்டது. கடந்த 1983ஆம் ஆண்டு இந்த திரையரங்கம் தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டு முதல் இந்த திரையரங்கம் சென்னையில் ஒரு முக்கிய இடமாகவும் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மையமாகவும் விளங்கியது. முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் இங்கு திரையிடப்பட்டால் அதை காண்பதற்காக ரசிகர்கள் ஆர்வத்துடன் சென்றனர். இந்த நிலையில் உதயம் திரையரங்கம் இன்று நிரந்தரமாக மூடப்பட்டது. அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வரவுள்ள நிலையில் இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.